ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இதயம் முரளி இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போதே ரொம்பவே ப்ராமிசிங்காக இருந்துச்சு. உதாரணத்துக்கு ராஜாராணி, ரெமோ, டிராகன், உன்னாலே உன்னாலே, உள்ளம் கேட்குமே இந்த வகையில் தான் இருந்துச்சு பார்க்குறப்ப. பட் படமும் அதே மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ஆதரவாக செம்ம ஹேண்ட்ஸமாக காட்டியிருந்தாங்க இந்த படத்தில். படத்தோட டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கதையோட ஒன்லைன் என்னவா இருக்கும்னு. படத்தோட நாயகனுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருக்கு ஒவ்வொரு காதல் மலர்றதோட சரி. ஏன்னா காதல் சொன்னாதானே எல்லாமே ஒன் சைட் காதலாகவே முடியுது. ஸோ கடைசியில் காதலை போயிட்டு சொல்றாரா இல்லையா, அவருக்கு கல்யாணம் நடக்குமா இல்லையா அப்படின்றது தான் கதையே. ஆக்சுவலி உண்மைதான், படம் நல்லாவே ஃபீல் குட்டாக சூப்பராக இருந்துச்சு. பட் எல்லோருக்கும்னு சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு பேட் ஃபீலாகவும் இருந்துச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டூரேஷன் 2 மணி நேரம் 45 நிமிஷம். ஒரு அரை மணி நேரம் காட்சியை படத்துலேருந்து நீக்கியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. உதாரணத்துக்கு இந்த மொட்டை மாடி கிரிக்கெட் ஃபைட் சீனு, அப்புறம் மொட்டை மாடி குத்து சாங்கு, அப்புறம் தமனோட இந்த பிரேக்அப் சீனு, பஸ் மேலே நடக்கிற ஃபைட் சீன்ஸு, அமெரிக்காவில் ஒரு சாங்கு, இப்படி பல விஷயத்தை கழிச்சிருந்தா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக குட் ஃபீலாக இருந்திருக்கும். இந்த படத்தில் நடிகர்கள் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க. கையடு அண்ட் பிரீத்தி இவங்க 2 பேரை பார்க்கும்போது கண்ணுக்கு ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருந்துச்சு. தமன், ரக்ஷன், டிராவிட், சுதாகர் இவங்க காமெடிஸ் நல்லாவே சிரிச்சேன். ஏஞ்சலின் அண்ட் நட்டி சீன்ஸ் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. பெப்சி விஜயன், ராம்கி, காளி வெங்கட், பப்ளு, பிரீத்தி விராஜ், லொல்லு சபா மாறனு இவங்கெல்லாம் எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. பட் சின்னி ஜெயன் சாரோட கேமியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல நான் வந்து பழைய இதயம் படத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஹத் ஃபாசிலோட கேமியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னூண்டு ரோல் தான், ஆனால் சில்லாக பண்ணி விட்டு போயிட்டாரு. நடுவில் இந்த கையோடு வந்து நம்ம ஆதரவா கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். அப்போ நமக்கு எப்படி இருக்கும்னா அடி பாவி அப்படின்னு தோணும். ஆனால் கடைசியில் மாளவிகா மோகனை ஆதரவாவுக்கு ஜோடியாக காட்டுவாங்க பாருங்களேன். அந்த ஜோடி பொருத்தம் பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா வீட்டில் மூத்த அக்காவையும் கடைசி தம்பியையும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓவரால் இந்த படத்தை நல்லா பிரம்மாண்டமாக செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம், நல்ல படம் தான். பட் கொஞ்சம் ஜவ்வாக இழுத்துருக்காங்க. மற்றபடி ஆல் குட். வாய்ப்பு கிடைச்சா தியேட்டரில் இந்த படத்தை பாருங்க. அண்ட் ஆதரவாவோட கேரியரில் இந்த படம் ஒரு பிளாக் பாஸ்டர் மூவி. தேங்க்யூ.